ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். எங்களை அருமையாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த ஆண்டவரே, மதிய வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறவர்கள் பேசுகிற நல்ல எல்லாரோடு நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, முற்றுமுழுதாக இந்த திருச்சபை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களோட ஆளுகை செய்து நடத்துங்க. அடியனை சிலுவையின் மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க இயேசப்பா. சுயசித்தங்கள், மாம்சீகங்கள், எங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாம் உம்முடைய பாதபடியில் நாங்கள் வைக்கிறோம். ஆவியானவரே, போதித்து வழி நடத்துகிறவர் நீங்கப்பா. ஞானத்தை கொடுக்கிறவர் நீங்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதித்து 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேலாக போஷித்தது போல உம்முடைய பிள்ளைகள் போஷிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு விளக்கு. இன்றைக்கு நாங்கள் விளக்கை குறித்து பார்க்க போகிறோம். விளக்கின் வெளிச்சம். விளக்கின் வெளிச்சத்தை குறித்து இந்த மாலை வேளையிலே நான் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்படியாய்த்தான் வந்திருக்கிறோம். ஒருவர் கூட பேசுகிறவர்கள் அண்ட அல்ல. நானும் கூட நீங்களும் கூட ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் விளக்கு என்றால் வேதத்தில் தேவனுடைய விளக்கு என்றால் என்ன என்று முதலாவது எங்களுக்கு தெரிய வேண்டும். வேதத்தில் தேவனுடைய விளக்கு என்றால் என்ன என்று நீங்கள் முதலாவது சரியாய் கண்டுபிடித்தீர்களானால் அதற்கு பிற்பாடு போகிற சத்தியம் உங்களுக்கு விளங்கும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன்தான் நமக்கு விளக்காய் இருக்கிற. விளக்கு என்பது ஒரு வெளிச்சத்தை குறிக்கிறது. இருட்டை யாரும் விரும்ப மாட்டேன். சில பேர் விரும்புகிறாங்க, அதுக்கு பாடுகள் அல்ல. ஆனால் இருட்டை யாரும் அதிகமாய் விரும்புவதில்லை. ஆனால் வெளிச்சத்தை எல்லோரும் விரும்புவார்கள். வெளிச்சமுள்ள வாழ்க்கை, வெளிச்சமுள்ள காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விரும்புவார்கள். ஆனால் இந்த வேதத்தில், இந்த வேத பகுதியிலே சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 22-29வது வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கு. நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு. ஆண்டவருடைய வார்த்தை விளக்கு. முதலாவது தேவன் விளக்கு. அப்போ உங்களோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருளாய் போன்ற பகுதிகள் வந்தாலும் ஆண்டவர் விளக்காய் இருக்கும் பொழுது அந்த எல்லா பகுதிகளிலும் இருக்கிறதான, இப்போ பாருங்கள், விளக்கு நீங்கள் சிலோனில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒயிலில் அந்த திரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மேலே அந்த கருப்பாக இருக்கும். அதை தட்டா விட்டு அது பிரகாசத்தை பார்க்க முடியாது. சில காரியங்களை அதில் தட்டி எடுத்தால் தான் அந்த விளக்கு என்ன செய்யும்? பிரகாசிக்க முடியும். அதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விளக்காக இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை நாங்கள் பார்க்க முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த 2வது தேவனுடைய வார்த்தை விளக்கு. வார்த்தை நாங்கள் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பாதை தெரியாத பொழுது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ அந்த விளக்காக இருக்கிறது. அப்போ விளக்கின் வெளிச்சம் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது எந்த புயல், பெருங்காற்று, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது நடுவில் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த விளக்கை நாங்கள், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை வெளிச்சமாக்கினீர் என்று தந்தை பெக்மஸ் ஐயா பாடியிருக்கிறார். அப்போ எங்களுடைய விளக்கு எரிய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் விளக்காய், தீபமாய், அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் தீபமாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 18:28 சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அப்போ ஆண்டவர் தான் விளக்கென்று சொல்லிட்டு இதில் சொல்லுகிறீர், ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனின் விளக்கு அணைந்து போகுமாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இல்லாதபடியினாலே துன்மார்க்குடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளும் அணைந்து போகும். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:23 வரை.
வாசிங்க. 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நீங்கள் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நகரது பரலோக ராஜ்யத்தை பற்றி எத்தனையோ கற்கள், எத்தனையோ பளிங்கு நிலங்கள் இப்படியான்லாம் சொல்லிட்டு வந்துட்டு 22வது வசனத்தை இதில் படி சொல்லுகிறார்கள். அதிலே தேவாலயத்தை நான் காணலையாம். ஜோவான் சொல்லுகிறார், தேவாலயத்தை காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம். இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. நாங்கள் ஒரு ஆலயம், இது ஒரு ஆலயம். ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவர் தான் அந்த ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆலயம் எது? தேவனும் கர்த்தரும் உலாவுகிற ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் வரும் பொழுது எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எங்களை பலப்படுத்துவார், எங்களை தாங்குவார். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் தூக்கி எடுப்பார். ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதில் பாருங்க, அடுத்த வசனம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதே இல்லை. தேவனுடைய மகிமையே பிரகாசிக்கும். இவ்வளோ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் சாதாரணமானவரை ஆராதிக்கவில்லை. இன்றைக்கு ஏன் எல்லாரும் நாங்கள் புலம்புகிறோம்? பல வேளைகளில் கர்த்தர் யார் என்று சரியாய் அறியாதபடியினால். இந்த விளக்கானவர் யாரு? சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதே இல்லை. தேவனுடைய மகிமையே பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே, 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 நீர் ஆட்டுக்குட்டியானவரே, 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 பாவம் சுமந்தீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீ. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவர் விளக்கு. நீங்கள் உற்சாகப்படணும். நீங்கள் சோர்ந்து போயிருந்தா கூட, பலவீனப்பட்டா கூட, எனக்குள்ள விளக்கு எரிஞ்சு கொண்டிருக்கு. யாரு? ஆட்டுக்குட்டியானவர் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் உலாவுகிறார்? எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? அதனால நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வெளிச்சமும் விளக்குமா இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, மனுஷனுடைய விளக்கு எது தெரியுமா? மனுஷனுடைய கண்கள். தேவனுடைய விளக்கு இயேசு கிறிஸ்து. மனுஷனுடைய விளக்கு எது? நம்முடைய கண்கள். மத்தேயு 6:21 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனையோ பிள்ளைகள் இந்த உலகத்தையே பார்க்கலை. ஏனென்றால் அவ்வளவு கண் தெரியாமல் அவேக்கலாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் பார்க்க வச்சிருக்கிறார். இந்த கண் சரீரத்தின் விளக்கு. இந்த கண் பாதிக்கப்பட்டால் சரீரம் முழுதும் இருளா போயிடும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சரீரம், உன்னுடைய சரீரத்தில் கண் விளக்கு. இப்போ உதாரணத்தை பாருங்க. நான் நீல கண்ணாடி போட்டு இதில் உங்களை பார்த்துட்டா எப்படி தெரியும்? நீங்கள் எல்லாரும் நீளமாக தெரியும். பச்சை கண்ணாடி போட்டு பார்த்துட்டா பச்சையாக தெரியும். ரியலாக நேச்சுரலாக பார்த்தா நேச்சுரலாக இருக்கிற நார்மலாகவே தெரியும். அப்போ இந்த கண் ஒரு மனுஷனுக்கு விளக்கு. இந்த விளக்கு பிரகாசமாக இருக்கணும். கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமாக இருக்கும். அப்போ கண் தெளிவாக இருக்க வேண்டும். முதலாவது ஆட்டுக்குட்டியான ஒரு விளக்கு, ரெண்டாவது நம்முடைய கண்கள் விளக்கு. இந்த ரெண்டையும் வைத்து நான் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்ல போகிறேன். இந்த ரெண்டும் முக்கியமான ஒன்று. மத்தேயு 5:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்?
வெளிச்சமாயிருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்து போக மாட்டாது. ஒரு மலையில் ஒரு பட்டணத்தை கட்டி வச்சிருக்கிறாங்கடா. நீங்கள் சுவிஸ் பக்கம் அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைகள் மேலே தான் அந்த வீடுகள் இருக்கும். ஆனால் அந்த வீடுகளை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த பட்டணமே மறைந்திருக்க மாட்டாது. அப்படி வெளியே தெரியும். அதே போல் தான் ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் நானும் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமாயிருக்கிறோம். அப்போ வெளிச்சம் உள்ள பிள்ளைகள், வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கும் பொழுது தேவன் நம்மை வழி நடத்துவார். அவர் ஆட்டுக்குட்டியானவர் விளக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆட்டுக்குட்டியானவர் விளக்கு? ஆட்டுக்குட்டியானவர் விளக்கு சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானவரே, நீங்க விளக்கா இருக்கிறீங்க. நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க இருக்கா, ஆட்டுக்குட்டியானவரே. போதாது, ஆட்டுக்குட்டியானவரே நீங்க விளக்கா இருக்கிறீங்க. நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. எனக்குள்ள வெளிச்சத்தை தாங்க. இப்போ பாருங்க, சில நேரத்தில் அந்த நான் சொன்னது போல் அந்த விளக்கில் இருக்கிற அந்த சின்ன 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 காரியங்களை தட்டா விட்டால் அந்த விளக்கில் என்ன வராது? பிரகாசம் வராது. அந்த பிரகாசம் வர வேண்டும் என்று சொல்லி தான் உங்களை நினைவு ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறார். அப்போ அந்த பிரகாசத்தை நாங்கள் இழந்து போகவே கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதத்தை அனுப்புவார். எத்தனை சொல்றீங்க என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுப்புவார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது வாழ்வில் வெளிச்சமான விளக்கின் பிரகாசத்தை மறைக்கிற 4 பொருட்களை நாங்கள் பார்க்க போகிறோம். 4 சூழ்நிலைகள், 4 நிலைமைகள், 4 பொருட்கள். முதலாவது வாசிப்போம். லூக்கா எழுதின லூக்கா புஸ்தகத்தையே இன்றைக்கு வச்சுக்கொள்ளுங்க. லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா 8:16. ஒவ்வொன்றை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான். சரி, ஒருவனும் விளக்கை கொளுத்தி ஒரு பாத்திரத்தால் மூடவும் மாட்டான். யாராவது வீட்டில் விளக்கு கொளுத்திட்டு பாத்திரத்தால் மூடி வைப்போமா? மூடி வைக்கவே மாட்டோம். ஏனென்றால் அது எல்லாருக்கும் வீட்டில் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த இப்போ உங்களுக்கு லைட்டெல்லாம் இருக்கிறபடி அந்த சூழ்நிலைகள் தெரியாமல் இருக்கும். சில நேரத்தில் ரிவர்ஸில் போங்க, அப்போ போனால் தான் தெரியும். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவனும் ஒருத்தியும் விளக்கை கொளுத்தி அதை பாத்திரத்தால் மூடி வைக்க மாட்டான். இந்த பாத்திரம் என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. பல வகையில் உண்டு. ஆனால் இந்த பாத்திரம் என்பது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஆகாரம், சாப்பாடு. இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே, உண்ண உணவும் உடுக்க உடையும் உறங்க இடம் இருந்தால் அது போதும். இந்த உணவுக்காக இந்த சாப்பாடு இல்லாவிட்டால் வீட்டில் அநேக பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க முடியும். சில பேருக்கு ஒவ்வொரு நாளும் வியோன் வேணும், நன்ன வியாந்த் வேணும். இறைச்சி இல்லாமல் புசிக்கவே முடியாது. இப்போ வளர்ந்து வருகிற பிள்ளைகளை பாருங்கள், மரக்கறி சாப்பிட மாட்டாங்க. இந்த பாத்திரம் என்ன? சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்றதுனால தேவனுடைய காரியங்களை நாங்கள் என்ன செய்ய முடியாது? கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறோம். சரீர பிரகாரமாக ஆகாரம் நமக்கு தேவை, அது நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த பாத்திரத்தை விளக்கை கொளுத்தி இயேசுவை கொளுத்தி வைத்துட்டு, இயேசுவை எடுத்து நாங்கள் நமக்குள்ளே வைத்துட்டு அதை என்ன செய்கிறோம்? நம்முடைய உணவு பாத்திரத்தினாலே நாங்கள் மூடுகிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லாது தேவனுடைய நீதி, சமாதானம், பரிசுத்தாவி உண்டாகும் சந்தோஷம். ரோமர் 14:17 பார்க்கலாம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. சில நேரங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? நமக்கு ஆகாரம் முக்கியம் என்று சொல்லி நான் சில நேரத்தில் இருந்து யோசிப்பதுண்டு. வீட்டில் சில நேரத்தில் சமைக்க வலிக்கிட்டா நான் நினைக்கிறேன் 3 மணித்தியானம் 2:30 மணித்தியானம் சமைப்போம். ஆனால் சாப்பிட்றது உங்களோட பாச சொல்ல தேவையில்லை. அடியன் சாப்பிட்றது ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடும். சிலது 3/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காது. அவ்வளோ பிரியாசப்பட்டு சமைப்போம். ஆனால் சாப்பாடு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் போயிடும். இந்த சரீரம் மண்ணானது, இது மண்ணுக்கே திரும்பும். நான் அன்றைக்கு ஒரு நாள் இருந்து யோசித்தேன். இந்த சரீரத்தை புதைக்கும் பொழுது மண்ணுக்குள்ளே கொண்டே புதைக்கிறார்கள். அது எது சாப்பிடுது? புழு தான் சாப்பிடுது. நீங்கள் இதண்டக்கூடாது, பயப்படக்கூடாது. இது நான் தியானிக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புழு சாப்பிடும். அந்த நிலத்துக்களை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மனுஷனை சாப்பிடும். அதே போல் ஒரு மனுஷனுடைய ஆத்மா மரிக்கும் பொழுது, கர்த்தரோடு சரியாக இல்லாமல் மரிக்கும் பொழுது அங்கேயும் என்ன சாப்பிடுது? புழு சாப்பிடுது. அது ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாத்தையும் சாப்பிடுது. ஏன்னா அதுக்குள்ளே போய் அவங்க வேதனைப்பட்டான்னு சொல்லி இருக்கு. அப்போ இந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவாதண்டு வேதம் சொல்லுகிறது. மாம்சமானது
ஒன்றுக்கும் உதவாது. அதுக்காக நீங்கள் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம், தேவையானதை மட்டும் சாப்பிட. இன்றைக்கு பாருங்கள், சில நேரத்தில் சில லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. என்னது, இப்போ நானும் கூடத்தான் இப்போ சில நேரங்களில் லிஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ சில வியாதிகள், சில காரியங்கள், இதை சாப்பிடாதீங்கன்னு பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலே நாங்கள் என்ன செய்துருவோம், இந்த சரீரத்தை கவனம் எடுக்காமல் அதை சாப்பிட்டு விட்டுருவோம். அதனால் அதிகமான வியாதிகள், அதிகமான பிரச்சனைகளை நாங்கள் சந்திப்போம். அதுக்கு பிறகு கஷ்டப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சரீரமாகி இந்த ஆலயத்தை சாப்பாட்டினாலே கெடுக்கக்கூடாது. நீ உன் போஜனத்தினாலே உன்னை கெடுக்காதே. நீ போஜன பிரியனாயிருந்தால் முதலாவது என்ன செய், தொண்டில் கத்தியவை. அது கள்ள போஜனம். அப்போ சாப்பாட்டை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஆசை, இச்சை, அதன் மேலே ஒரு பெரிய பெரிய அலாதி பிரியம் வருதுண்டா, இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இந்த சாப்பாட்டில் நான் கவனமாக இருப்பேன். ஆண்டவரே விளக்க கொளுத்தி வச்சுட்டு, ஆண்டவரே நான் இந்த சாப்பாட்டு இந்த காரியங்களிலால் நான் மூடாத படிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பின்வாங்கி போனதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரார். அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதிலிருந்து விடுதலையாகி வரும்பொழுது கடைசியாக ஜாத்ராம புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கேட்குறாங்க? வாசிங்க ஒரு வசனம், 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 16:3. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து, நாங்கள் இப்படி அம்மா வாசிச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து, அப்படியா சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிளை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இன்னொரு வசனம் இருக்கு, நான் எடுக்கல. நாங்கள் என்னது, இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து உள்ளிப்பூடுகளையும் வெங்காயங்களையும் நினைக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக மிக முக்கியமான காரியம் என்னவா இருந்தது? ஆண்டவர் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார், ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். ஆண்டவர் அவர்களை விடுவித்து தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வரும் பொழுது அவர்கள் எகிப்தையே நினைச்சு கொண்டாங்க. ஆண்டவரே எகிப்தில் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், ஆண்டவரே எகிப்தில் நல்லா இருந்தோம், ஆண்டவரே எகிப்தில் நாங்கள் நல்ல வழிகள் இருந்தோம், இதுக்குள்ளே வந்தோம் பாரு, ஆனால் நீங்கள் கொண்டு வந்தீங்க பாரு, இந்த வனாந்திர வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம்னு சொல்லி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அநேகர் அந்த இடத்துல இந்த பாத்திரத்தை கேட்டதுனால அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக இறைச்சியை சாப்பிட்டு மூக்குனால அவர்களுக்கு வந்தது என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இறைச்சி சாப்பிட தவறில்லை, கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. குடல்கள் எல்லாம் தகனிக்கப்பட வேண்டும், ரத்தம் உண்ணக்கூடாது. வேதம் சொன்னதை வேதம் சரியாகத்தான் சொல்லும். ஏனென்றால் நம்முடைய சரீரத்தில் கொழுப்பு போய் காட் பகுதியை சூழ்ந்து கொண்டால் அந்த பகுதியில் காட்டில் பிரச்சனை வரும் பொழுது அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போஜன பிரியனா இருக்காதே, நீ உண்ட பாத்திரத்தினால விளக்கை நீ என்ன செய்யாதே, மூடாதே. ஏசாவை உங்களுக்கு தெரியும், ஏசாட நிலைமை என்ன? ஏசாக்கு ஆண்டவர் முதல் பிள்ளையாக ஜாக்கோப்புக்கு கொடுக்கிறார், மன்னிக்கணும், ஈசாக்கு கொடுக்கிறார். ஈசாக்கு ஏசாவை கொடுக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறார்? ஒரு கொஞ்ச போஜனத்துக்காக, பயிற்றங்கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டுட்டு போட்டார். அப்போ இன்றைக்கு சாப்பாட்டுக்காக சில நேரங்களில் உபவாச நாள் என்று நீங்கள் கூடுறனால அந்த நாளை நீங்கள் மறந்து டக்குன்னு என்ன செய்வீங்க, அந்த நாளில் சாப்பிட்ருவீங்க. சில நேரத்தில் யாரும் வீட்டை அந்த நாளில் வர போகிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், பிரியாணி செஞ்சு அது செஞ்சு இது செஞ்சு நிறைய சாப்பாடெல்லாம் செய்துடுவோம். அப்போ யோசிப்போம், இந்த நாளை முடிச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், சித்தங்கள், விருப்பங்களை நாங்கள் இழந்து போகிறோம். முதலாவது விளக்காகிய இயேசுவை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த இயேசுவை பாத்திரத்தினால மூடக்கூடாது. சாப்பாடு தேவையா இல்லையா? சாப்பாடு எல்லா மனுஷருக்கும் தேவை. சில பேருக்கு பாருங்க பிடிச்ச பிடிவாதம். பிள்ளைகள் சொல்லுங்கள், இதைத்தான் எனக்கு செய்து தாங்க, இதைத்தான் எனக்கு கொடுங்க, இதைத்தான் நீங்கள் எனக்கு தர வேணும். பார்த்துருக்குறீங்களா? இது இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சில வேளை பிளேட்ஸும் எறியப்படும். நோ, பாத்திரத்தில்
இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? விளக்காக இருக்கிறார். சாப்பாட்டினால நாங்கள் அதை மூடி போடக்கூடாது. ரெண்டாவது அதிலே வாசிங்க 8:16. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். ரெண்டாவது கட்டில் கீழே வைக்க மாட்டான். முதலாவது பாத்திரம், சாப்பாடு. சரி, எந்த விதமான சாப்பாடாக இருந்தாலும் ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய நீதி, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம். நீங்கள் இன்றைக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்திருந்தால் தேவனுடைய நீதி, தேவனுடைய ஆகாரத்தை நீங்கள் என்ன செய்ய வேணும்? கவனமாக போசிங்க. ஏனென்றா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி. அவருக்குள்ள நீங்க வாழும் பொழுது சந்தோஷம், சமாதானம், நீதி எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது வாசிங்க, அதுலயே நீங்க அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். ரெண்டாவது கட்டில். ஆமென், ஆமென். கட்டில் என்னது? தூக்கம். ஹல்லேலூயா. தூங்காம இங்க வந்தே பரவேசுவர் கண்ணை ஓடிக்கொண்டு நான் ஜெபிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தூங்காம ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா. ஹல்லேலூயா. ரெண்டாவது அந்த விளக்கு யாரு? ஏசு. இந்த விளக்கு என்ன செய்யறது? விளக்கை ஐயா ஏசப்பா நீங்க இருன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யறாங்க? தூக்கம். கட்டில் மேலே அதில் வடிவா சொல்லியிருக்கு, கட்டிலின் கீழே வைக்க மாட்டாங்க. இப்போ ஏசு எங்கே இருக்கிறார்? கட்டிலின் கீழே. நித்திரை. இந்த 6 நாள் மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்ட, நீங்கள் ஒரு சங்கீதத்தில் இருக்கு, அவன் பகல் முழுவதும் வேலை செய்து பின்பு வீட்டுக்கு திரும்புவான், இரவில் மிருக ஜீவன்களும் ஜீவராசிகளும் நடமாடுவான். இன்றைக்கு மாறி நடக்குது. சரி, வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் மாறி நடக்குது, எல்லாமே மாறித்தான் நடக்குது. சரி, போகட்டும் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய காரியங்கள். ஆனால் இந்த நித்திரையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழ் வைப்பது. நித்திரைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நார்மல் டைம் 6 மணித்தியானம் காணுமா. கொஞ்சம் வயது சென்றவர்கள் 7-8 மணி தூங்கலாம், 7-8 மணி தியானம் அல்லது 7 மணி தியானம். ஓகே, இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் டைம், ஒரு நாள் வக்கன்ஸ் வந்துட்டேன்டா அல்ல லீவு நாள் வந்துட்டேன்டா, அம்மா ஒரு தரம் சத்தம் போடக்கூடாது, நான் இன்றைக்கு தூங்க போகிறேன். தூங்குங்க, அந்த விளக்க கட்டிலுங்களை வச்சுட்டு தூங்குங்க. ஆமென். இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், ஒவ்வொன்றாய் நாங்கள் வாசிப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நீதிமொழி 6:9-11. சோம்பேறியே, 8லேருந்து இதுலேருந்து வாசிங்க, 6லேருந்து. சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து அதை ஞானத்தை கேட்டு. 3 காரியத்தை சாலமோன் ராஜா எழுதுகிறார். முதலாவது, சோம்பேறியே, இந்த தூக்கத்திலே தூக்கம் தூக்கமாவே இருக்குன்னு சொன்னா அந்த நபரை குறித்து ஆண்டு சொல்ற சோம்பேறி. அவன் எப்படியா? எறும்பினிடத்துல போய் முதலாவது போ, ரெண்டாவது அதோடைய வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய உருவமான பிராணிகள், மிருகங்கள், ஜீவராசிகள் இருக்கு. ஆனால் இது ஒரு கண் கூட தெரியாத ஒரு எறும்பிடத்தில் போய் ஆண்ட சொல்லுகிற, நீ போய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உண்டு, நீ போ முதலாவது. ரெண்டாவது வழியை பாருது என்ன செய்கிறது. மூன்றாவது, நீ உன்னை மூன்றாவது காரியம் அதில் பார்க்கிறோம். தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும், அதுக்கு முதலாவது என்ன இல்லையா? பிரபு இல்லை. ரெண்டாவது யார் இல்லை? தலைவன் இல்லை. மூன்றாவது யார் இல்லை? அதிகாரி இல்லை. பிரபு இல்லை, தலைவன் இல்லை, அதிகாரி இல்லை. ஆனால் அந்த எறும்புக்கு வாசிங்க, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். கோடை காலத்திலே தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைத்து அறுப்பு காலத்திலே தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அது கோடை காலம் அதுக்கு தெரியுது, அறுப்பு காலம் எதுன்னு தெரியுது. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு எது கோடை காலம் எது அறுப்பு காலம் என்று தெரியல. ஏன்னா அவ்வளோ தூக்கத்தினால சோம்பரி கட்டிலின்களிலிருந்து ஆடிக்கொண்டிருப்பான், கதவின் கால் கீழ்முளையிலிருந்து ஆடிக்கொண்டிருப்பான், சோம்பரி படுக்கையில் ஆடிக்கொண்டிருப்பான். பாருங்க, இந்த சோம்பரித்தனம் எவ்வளவு ஒரு காரியத்தை நம்மிடத்திலிருந்து இல்லாமல் போக பண்ணுகிறது. உற்சாகம் உள்ளவன் உற்சாகமாய்
சேர்க்கிறவன் கைப்பாடை சேர்க்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உற்சாகமாக இருக்க வேண்டும். இந்த சோம்பேறித்தனம் தூங்கி விழ பண்ணும். இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வாரதுன்றதான் தூங்குவாங்க. அல்லேலூயா. மற்ற நேரங்களில் தூக்கம் வராது, பார்த்துருக்கிறீங்களா? நானே சேர்ச்சுக்கு போகிறேன், சேர்ச்சு போனால் நல்ல தூக்கம் வருது, நித்திரையே வருது இல்லை வீட்டில். அதனால் சேர்ச்சில் போய் தூங்குவோம். ஆமேன். வியாதியாக அந்த பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள் இல்லை, நீங்கள் அதில் மனதில் எடுக்கக்கூடாது. நார்மலாகவே இயற்கையாகவே நல்ல ஜாங்காக இருக்கிறவங்க தூங்கி கொண்டு இருக்கிறது. இந்த தூக்கத்தை கர்த்தர் வெறுக்கிறார். தூக்கம் விரும்பக்கூடாது. இதில் நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு பிறப்பு இல்லை, தலைவன் இல்லை, அதிகாரி இல்லை. ஆனாலும் கோடை காலத்தை தனக்கு என்ன செய்தான்? ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தை தானியத்தை சேதித்து வைக்கிறது. இந்த நான் தேவ பிள்ளைகளை விட, நல்ல தேவ பிள்ளைகள் நல்ல உச்சாமல் இருக்கிறீங்க, அதை விட உலகத்து பிள்ளைகள் ஞானிகளாக இருக்கிறார்களாம். மத்தேயு 16 நீங்கள் பாருங்கள். அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய கடமைகளை கடன்னு செய்வாங்க. சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு சோம்பேறித்தனம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். சில நேரங்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வது கிடையாது. போய் செய்ய வேண்டியதை போய் செய்ய வேண்டும். கொடுக்கப்பட வேண்டியதை கொடுக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் நாங்கள் என்ன காரியம் செய்யணும் அதை செய்ய வேண்டும். இதில் நீங்கள் பார்க்கலாம், அந்த சின்ன பிராணியாக இருந்தாலும் கோடை காலம் இது, அறுப்பு காலம் இதுன்னு சொல்லி அது என்ன செய்யுது? சம்பாதிக்குது, சேர்த்து வைக்குது. அல்லேலூயா. சரி, அடுத்த வாசிப்போம். சோம்பேறியே, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் நானும் அதிகமாய் தூங்கி கொண்டிருப்போமானால் விளக்கை ஏற்றி கட்டிலுங்களை வச்சுட்டு, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? அவள் படுக்கிற தப்பா? நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எல்லோரும் பாடசாலை போகிறீங்க, எல்லோரும் உங்களுக்கு உண்மையாக ஒரு பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறீங்க. நீங்கள் தூங்க வேணும், நிச்சயமாக உங்களோட சரீரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் அந்த டெய்லி தூக்கம், டெய்லி தூங்கி கொண்டே இருக்கணும், டெய்லி படுக்கையில் இருக்கணும், டெய்லி ஒரே படுக்கையாக இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார், நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? நீ இப்போ பாருங்க, படுக்க போகிறதுக்கு ஒரு டைம், சில பேருக்கு நித்திரை வராது. இப்போ எங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அது வித்தியாசம். நித்திரை வராது, சில நேரங்களில் வந்துட்டு, சில நேரத்தில் வராது. சில நேரங்களுக்கு நித்திரை வருகிற பிள்ளைகள் சும்மா அந்த நேரத்தை வீணாக்காதீங்க. இதில் ஆண்டு சொல்கிறார், நீ எவ்வளவு நேரமாப்பா படுத்திருப்பாய்? எப்போ தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? படுத்திருப்பாய், எழுந்திருப்பாய். நீ எவ்வளவு நேரம் படுக்க வேணாம்னு ஆண்டவர் சொல்லலை. செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. 6 நாளும் எங்களுக்காக இந்த சரீரம் உழைக்கும். ஆனால் 7ஆவது நாள் உழைக்கவே உழைக்க. அன்றைக்கு தான் என்ன செய்யும்? நல்ல தூக்கம் வரும். எனக்கு கூட சில நேரத்தில் அப்படி வந்துடுறது. ஆனால் முறிச்சு எழும்பிடுவேன். 6 நாளும் ஒன்றுமே செய்யாது, நேரத்துக்கு எழும்பிடுவோம். ஆனால் 7ஆவது நாளில் பயங்கரமான ஒரு கஷ்டமாக படுத்திருக்கணும் மாதிரி இருக்கும், எழுந்திருக்க விருப்பம் இல்லாமல் இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கு, அந்த விளக்கை கொளுத்தி கட்டிலுங்களை வைக்கக்கூடாது. எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். இப்போ இன்னும் அடுத்த பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? இப்போ இன்னொரு பிரச்சனை, இன்னொரு குரூப் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேம்மா, அந்த எல்லாம் அடிக்கும், அதை பிடிச்சி இப்போ எல்லாம் அடிக்கிறீங்களே, நான் ஃபோன் டிடி அதில் வைக்கிறீங்க, நான் இருக்கும். சரி, அதை என்ன செய்யுது? பட்டக்குண்டு அமர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும், கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அடுத்த வசனம் முக்கியம். உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஹல்லேலூயா. தரித்திரம் வறுமையெல்லாம் எப்படி வரும்? தூக்கம். எங்களோட தகப்பனார், நாங்கள் பிரமதத்தில் இருந்தோம். ஆனால் இப்படியே அங்கே 5 மணிக்கெல்லாம் சேவலையெல்லாம் கோவிடும். அந்த சூரிய வெளிச்சம் வரைக்குள்ள ஒருவருமே வீட்டில் படுக்கக்கூடாது, எல்லா கதவையும் திறந்துட்டு எல்லாம் அழும்பலாம்னு சொல்லிடுறேன். அந்த ஒரு வசனம் சொல்லுவார் இந்த நேரம். ஆனால் நான் உண்மையை நான் அதை யோசிக்கிறேன். என்றால் அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் சூரியன் உதிக்க முன்பாக எழும்பி எல்லா காரியங்களையும் பணிவிடைகளையும் செய்ய வேண்டும். தரித்திரம் வரப்போது எழும்பு, தரித்திரம் வரப்போது எழும்பு, வறுமை வரப்போது எழும்பு, இப்படி தான் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. இன்றைக்கு தரித்திரம் வறுமைகள் நீங்க வேணுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கட்டிலின் கீழே நாங்கள் கொண்டு போய் வைக்கக்கூடாது விளக்க கொளுத்தி. கட்டிலின் கீழே நித்திரை, எந்த நேரம் பார்த்தாலும் சில பேருக்கு நித்திரை, படுக்கணும். சில பேர் எல்லாத்துக்கும்
ப்ளீஸ் உங்களுக்கு படுக்க வேண்டிய டைமை குறியுங்க. தேவையில்லாத டைமில் படுக்காதீங்க. கட்டிலை கீழே கொண்டு போய் ஆண்டவர் விளக்கை வைக்காதீங்க. சில இடத்துல பாருங்க, நம்முடைய சரீரம் எல்லாவற்றுக்கும், உண்மையை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும், அடியன் உட்பட எல்லாரையும் சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் ஒத்துழைக்கும். ஆண்டோடைய காரியத்துக்கு ஒத்துழைக்காது, வராது, கஷ்டப்படுத்தும். இல்லை நீ கொஞ்சம் பிந்திப்போ, ஆலயத்துக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் ஏலாது உனக்கு. இதில் பாருங்க, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், தரித்திரம் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் என்ன செய்யுமா வரும். அப்ப அந்த ஆண்டவருடைய விளக்கை கொளுத்தி கட்டிலங்கில மூடி வைக்க கூடாது. கட்டிலங்கில நித்திர மயக்கம். 10 கன்னிகள் உங்களுக்கு தெரியும். 5 பேர் புத்திசாலி, 5 பேர் புத்திசாலித்தனம் இல்லை. 5 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? விளக்கோட எண்ணெயை கொண்டு போயிட்டாங்க. இந்த 5 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? சோம்பறித்தனம். பக்கத்தில் இருக்கிறவங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு போய் நல்லா தூங்கி குரட்டை அடித்து தூங்கிட்டாங்க. இப்போ மணவாளன் வருகிறார், சத்தத்தை கட்டுட்டாங்க. ஐயோ எங்களுக்கு எண்ணெய் இல்லையே, கொஞ்சம் தாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு உங்களுக்கும் போதாமல் இருக்காதபடிக்கு நீங்கள் போய் விற்கிற இடத்துல வாங்கிட்டு வாங்க, நாங்கள் வரோம். அவர்கள் போய் திரும்பி வரத்துக்குள்ள மணவாளன் வந்து போயிட்டார். தூக்கம். அதனால ஆண்டவர் அதிகத்தனத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து கர்த்தரை தேடுங்கள், விழித்திருந்து கர்த்தரை சேவியுங்கள், விழித்திருந்து கர்த்தரை இடத்துல நடவுங்கள் என்று சொல்லி விழிப்பு அதிகமாய் ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த கடைசி நேரத்தில் என்ன செய்திடும் பிசாசு? நமக்கு புத்தி மயக்கத்தை கொண்டு வந்து அந்த நித்திரை மயக்கத்தை கொண்டு வந்துடும். நித்திரை மயக்கம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சேவிக்க முடியாது. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாலிப பிள்ளைகள், ஜங் பிள்ளைகள் எல்லாம் நல்ல நேரத்துக்கு எழும்ப பழகுங்க. யார் சிறந்த மாணவியாக இருக்கலாம் தெரியுமா? சிறந்த மாணவனாக இருக்கலாம். நேரத்துக்கு எழும்பி படித்து நேரத்துக்கு எழும்பி போகிற பிள்ளைகள் தான் சிறந்த மாணவர்களாக இருக்கலாம். பாஸ்டர் வின்சன் சொன்னார், நல்ல ஒரு டாக்டராக வரணும்னு சொன்னால் அதிகாலையில் 4 மணி 3 மணிக்கு எழும்பியிருந்து படிக்க வேண்டும்னு சொல்லி. இன்றைக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசி நேரம் எப்போ டெஸ்ட், அந்த 3 நாள் 2 நாள் தான் போட்டுருந்து படிக்கிறது. இன்னும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை சேவிக்க வேண்டும். அப்போ அதனால நீங்கள் அதிகாலையில் நேரத்துக்கு எழும்பினீங்கண்டா அந்த காரியங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? வெற்றியாய் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் படிக்கும் பொழுது காலுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் வாளியில் தண்ணியை வைப்பேன், மேசையிலிருந்து படிப்பேன். அப்படி நான் ஒரு நாள் படித்து கொண்டு இருக்கும் பொழுது யாரோ எங்களுக்கு செய்வன செஞ்சிட்டாங்க. செய்தது நிமித்தம் பெரிய இப்படி ஒரு சீட் போட்ட விடு, அப்படியே பெரிய ஒரு கல் அப்படியே வந்து விழுந்து. அன்றைக்கு நான் மறுத்திருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் ஒரு 19 வயசு இருக்கும், 18-19 வயசு இருக்கும். அப்படியே நான் படித்து கொண்டே அப்போவே பிசாசு தெரிஞ்சிட்டு, இவளை விட்டால் சரி வராது, இவளை அழிக்கணும் உண்டு. நான் காலுக்குள்ளே தண்ணியை வைத்து ஏழ் பாடமும் இல்லை தெரியல் மறந்துட்டேன், படித்து கொண்டே இருக்கிறேன். படித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பெரிய ஒரு கல் வந்து அப்படியே விழுகுது முன்னுக்கு. அன்றைக்கு என்னை கர்த்தர் காப்பாற்றினார். என்னது நான் சொல்கிறேன்டா, போன நேரம் திரும்பி வராது, போன காலம் திரும்பி வராது, போன வாழ்க்கை திரும்பி வராது. இன்றைக்கு பாருங்க, போன காரியங்கள் எல்லாம் திரும்பி வராது. சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கிறீங்க, சோம்பேறித்தனமாக இருக்காமல் படிக்கணும். படிக்க கொடுக்குற காலம் படிப்புக்கு மட்டும்தான். அதுக்கு பிறகு போய் படிக்கிறான்னு அதுக்கு இம்பாசிபிள், கஷ்டம். அப்போ தூக்கத்தை நீ விரும்பினால் இன்றைக்கு டைமுக்கு படுக்கிற இல்லை பிள்ளைகள் தெரியுமா? 3 மணி 2 மணி அலைஞ்சு திரிகிறது. இரவில் அலைஞ்சு திரிகிறது எது? மிருக ஜீவன்கள். இரவில் திரிகிறது எது? ஜீவராசிகள். இன்றைக்கு மனுஷன் திரிகிறாங்க, தேவையோட திரிகிறது ஓகே, தேவையில்லாமல் திரிகிறத கர்த்தர் அருவருக்கிற விருப்பம் இல்லை. அவ தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வேண்டும். நான் கடந்த கிழமை யூடியூப்ல ஒரு காரியத்தை பார்த்தேன். இந்த டெலிஃபோனை 10 மணிக்கு பிறகு யூஸ் பண்ணினா அந்த மூளையில் நரம்பில் ஒரு நீல கலரில் ஏதோ இருக்குதாம், அது வந்து பழுதாகுதாம். அப்போ ஏதோ ஒரு காரியம் சொன்னாங்க, எனக்கு புரியல, நான் சயின்டிஸ்ட் இல்லை, புரியல. என்னது சொல்ல வர்றேன்னுடா, இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் குறிப்பிட்ட டைமோட நிப்பாட்டுங்க. குறிப்பிட்ட டைமில் கர்த்தர் தூங்க போகிற நேரத்துக்கு தூங்குங்க. அந்த தூங்கும் பொழுது தேவரீர் உங்களோட விளக்கை ஏற்றுவார். அந்த விளக்கில் பிரகாசம் வரும், மற்றவர்கள் அந்த விளக்கில் களி கூறுவார்கள். 3வது காரியம் அதிலே வாசிங்க, லூக்கா 11:33.
ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ஹல்லேலூயா. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் மூன்றாவது மரக்கால். இல்லை, மரக்கால் எழுதிட்டு மரக்கால், சரியா? பாருங்க, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலா கீழேயாவது வைக்காமல். இந்த மரக்கால் என்பது அளவு. நான் இந்த யூடியூப்பில் அடித்து பார்த்தேன். இந்த அளவு, அந்த ஒவ்வொரு கோதுமைகள் அதுகளை அளக்கிற ஒரு அளவுகோல். இந்த அளவுகோலுக்குள்ள நீங்கள் விளக்கை கொளுத்தி மறைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உள்ளே வருகிறவர்கள், அதில் பாருங்க கீழே வருது, உள்ளே வருகிறவர்கள் அதை விளக்கின் தட்டின் மேல் வைப்பார்கள். 5:15 சொல்லுகிறது, மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்க வாழும் வாழ்க்கையில் உள்ளுக்குள்ள வாழுகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள இப்போ பாருங்க, நான் இதில் நின்று உங்களுக்கு எல்லா வசனத்தை கொடுக்கலாம். என் அந்தரங்கத்தை பார்க்கக்கூடியவர் இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. யார் சொல்கிறீங்க? உங்களோட அந்தரங்கங்களை உள்ள பார்க்கக்கூடியவர். உள்ள கவலை, அதிக கவலை. இந்த மரக்கால் என்பது ஆண்டவர் நமக்கு விளக்கை கொளுத்தி வச்சிருக்கிறார். இந்த விளக்க மரக்காலால் மூடி. இந்த மரக்கால் என்பது, நான் என்னுடைய வியாக்கியானத்துப்படி, கவலை. கவலை இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு கவலை மனுஷனுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதை விட இன்னும் ஒரு சத்தியம் என்னென்றால், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாடுகள் உண்டு, வேதனை உண்டு, கவலை உண்டு, கஷ்டம் உண்டு, கண்ணீர் உண்டு, எல்லாமே உண்டு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த கவலையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ன செய்யும்? உங்கள் இருதயங்களை, சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். நீங்கள் இயேசுவை வீட்டை கூப்பிட்டுட்டீங்க. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இது சண்டே ஸ்கூல் பாட்டு, நான் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. இயேசுவை கூப்பிட்டு வச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? மரக்காலால் மூடி எங்களுடைய கவலை. அப்போ சொல்லலாம், நீங்கள் சிஸ்டர் உங்களுக்கு கவலை இல்லையா? கவலை இருக்குது. ஆனால் இயேசுக்குள்ள கவலை எப்படி இல்லாமல் இருக்கலாம்டா ஜெபிக்க வேணும். வேதத்தை படிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கவலை. இன்றைக்கு பிள்ளை கொடுத்த வசனத்தின்படி வேதத்தை படித்து ஜெபிக்கிறவர்கள் எப்படியெல்லாம் இருக்க முடியும்னு சொன்னார்கள். நான் என்ன சொல்ல வர்றேன்டா, கவலை இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த கவலையை நீங்கள் மேற்கொள்ளணும்னா ஜெபிக்கணும். மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5:7 ஒன்று, நீங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் மேலே வைத்து, என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என்னை விட்டு கெடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர் விசாரிக்காம இருப்பாரா? கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. உங்களை விட்டு கொடுக்காத ஆண்டவர். எல்லாரும் கரங்களை தட்டுங்க, பைபிள் வச்சுட்டு. எல்லாரும் யார்கிட்டையும் இதுவரைக்கும் உங்களை விட்டு கொடுத்திருக்கிறாரா? யாராவது சொல்லுங்க பாப்போம். யார்கிட்டையும் இதுவரைக்கும் உங்களை விட்டு கொடுத்திருக்கிறாரா? விட்டு கொடுக்க மாட்டார். இந்த பலிபீடத்தில் சொல்றார், ஆண்டு உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்காத ஆண்டவர் உங்களை விசாரிக்காம இருப்பாரா? என்ன விசாரிக்க யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் தனிச்சிருக்கிறேன். நோ, ஆண்டு சொல்றார், நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சு விடுங்க. வேதத்தில் பார்க்கிறோம், நாங்கள் கவலையை கொண்டு போய் மரக்காலா மூடுறோம். 2 55:22 சொல்லுகிறது சங்கீதம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார்.
பாரத்தை வைங்க, கவலையை வைங்க. அதை என்ன செய்யக்கூடாது? மரக்காலால் மூடவே கூடாது. மரக்காலால் நாங்கள் மூடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாது. இங்கே பாருங்க, கவலை இருக்கிறவங்க முன்னேற முடியாமல் இருப்பாங்க, பாரம் இருக்கிறவங்க முன்னேற முடியாமல் இருப்பாங்க, வேதனைகள் இருக்கிறவங்க கர்த்தர் மேலே ஒரு தகப்பன் கையை பிடிச்சிருக்கிறாரே, என்னை கைவிட மாட்டார், எனக்கு உதவி செய்வார்ன்னு சொல்லி அந்த பிள்ளை விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கலக்கம் வராது, கவலை வராது. வந்தாலும் கூட என் அப்பா என் கையை பிடிச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க என் அப்பா என் கையை பிடிச்சிருக்கிறார்? எத்தனை பேர் சொல்கிறீங்க என் அப்பா என் கையை பிடிச்சிருக்கிறார்? ஆமென், ஹல்லேலூயா. உங்களோட கையை அவர் பிடிச்சிருக்கிறார், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இதில் நாங்கள் பார்க்குறோம், மரக்காலால் மூடக்கூடிய காரியம், உள்ளுக்குள்ளே என்னென்ன காரியம் இன்றைக்கு அழுத்தி கொண்டிருக்கோ அது எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. மரக்காலை மூடக்கூடாது. விளக்காகிய ஆட்டுக்குட்டியானவர் தான் விளக்கு. அந்த விளக்கு நமக்குள்ள எரிய இது ஒரு தடையாயிருக்கிறது. கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள், சூழ்நிலைகள், கண்ணீரின் பாதைகள், வேதனையான வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் மரக்காலால் மூடிட்டு நாங்கள் இயேசுவை சேவிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இதில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சத்தை காண, உள்ளே வெளியேந்து வருகிற ஜனங்கள், உள்ளே இருக்கிற மக்களுடைய யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக எங்களோட வாழ்க்கை ஷைன் பண்ணணும். இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், கஷ்டப்பட்டு கொண்டு கவலை முகத்தோட, சந்தோஷம் இல்லாமல், விடுதலை இல்லாமல் இருக்கக்கூடாது. எந்த நேரம் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷத்தை கிடைக்கிற ஒரு பிசாசுனுடைய ஆயுதம் கவலை, 2வது கலக்கம், 3வது பயம், 4வது சந்தேகம். இந்த 4 எது இருந்தாலும் சந்தோஷம் வெளியே போயிடும். சந்தோஷத்தை கெடுக்கிற எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் வெளியில திரட்ட வேண்டும். நீங்க பாருங்க, உலக பிரகாரமா பறவைகள் என்ன செய்யும்? மரத்தின் மேல கூடு கட்ட பறந்து கொண்டிருக்கும், பறந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த கூடு கட்ட விடக்கூடாது. இந்த உலகத்தில் அநேக எண்ணங்கள், அநேக நினைவுகள், அநேக போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து சுற்றி சுற்றி வலம் வரும். ஆனால் நமக்குள்ள கூடு கட்ட விடக்கூடாது. கூடு கட்டினா அது பெரிய ஒரு கஷ்டமாய் போய்விடும். அப்போ இதில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த 3வது காரியம் மரக்கால், அளவு. மற்றவர்களை நாங்கள் அளக்கக்கூடாது. மரக்கால். இன்னொன்று அளவு. நம்முடைய வாழ்க்கையில் கவலைகளாக இருக்கலாம், பாரங்களாக இருக்கலாம், துக்கங்களாக இருக்கலாம், எவ்வளவு வேதனைகளாக இருக்கலாம், மரக்காலால் மூடாம கத்தாவே என்ற விளக்கை ஏற்றும். எத்தனை சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றும். சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றும். தேவரீர், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். ஆமேன். அடுத்ததாக 4வது பாப்பம் 11:33 வாசிங்க. ஒருவன் அதை கொளுத்தி, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தா உள்ளே வருகிறவர்கள் அந்த வெளிச்சத்தை காணும்படி. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் மறைவிடம். ஃபாதர் பேக்மஸ் ஐயா படினார், மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. இயேசு உங்களுக்கு மறைவிடமாக இருந்தா அவர் எல்லா காரியத்தையும் கூட வாழ்க்கையில் செய்வார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறைவிடம், வீடுகளில் மறைவிடம் எது? பழைய சாமான்கள் வைக்கிற இடம், யாருமே பார்க்க முடியாத ஒரு இடம். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உலாவை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். மறைவிடம், யாருமே பார்க்க முடியாத அந்தரங்கமான ஒரு இடம் இருக்குது. பிரசங்கி 12:14 சொல்லுகிறார், அந்தரங்கம், அதாவது ஒவ்வொரு அந்தரங்கங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மறைவிடத்தில் ஒன்று பழைய சாமான்கள் வைக்கிற இடம், அல்லது மற்றவர்கள் பார்க்க முடியாத இடம், 2வது பாவமான ஒரு இருள் இருந்த இடம். இந்த இடத்த நீங்கள் இந்த 3 சம்பவத்தையும் வீட்டை போய் படித்து பாருங்கள். எல்லா சம்பவத்திலையும் ஆண்டவர் அந்த வார்த்தை 4 நிலங்களை குறித்து சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை கொடுக்குறார். 4 நிலங்களை பற்றி சொல்லிட்டு இந்த வசனங்கள் கீழே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளக்கை கொளுத்தி மறைவிடத்தில் வைக்கக்கூடாது. பாவமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் மறைவிடத்தில் மறைச்சி வச்சுட்டு நானும் நீங்களும் வெளியரங்கமாய் வாழக்கூடாது. 3:19-20 யோவானில் சொல்லுகிறார் ஆண்டவர்,
இந்த மறைவிடத்தில் ஒளியின் இடத்துல வராமல் போகிறதுக்கு காரணம் என்ன? உடைய பாவ இருள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவங்க பரிசுத்த தேவனிடத்தில் வராமல் போகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஒருவனும் விளக்கி கொளுத்தி மறைவிடத்தில் வைக்கவே கூடாது. இந்த மறைவிடம் நமக்கு ஆண்டவர் தான் மறைவிடமாக இருக்க வேண்டும். மறைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் யாராக இருந்தாலும், அந்த பாவ சூழ்நிலைகளாக இருக்கலாம், பழைய காரியங்களாக இருக்கலாம், பழைய நினைவுகளாக இருக்கலாம், பழைய எண்ணங்களாக இருக்கலாம், பழைய சூழ்நிலைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இதால் மூடக்கூடாது. மறைவிடத்தில் கொண்டே வச்சுட்டு சில பேர் நாங்கள் என்ன செய்வோம்டா, கொண்டே வைக்கிறதும் எடுக்கிறதும், கொண்டே வைக்கிறதும் எடுக்கிறதும், பழைய எண்ணங்களை கொண்டு போய் வைக்கிறதும் எடுக்கிறதும், பழைய நினைவுகளை கொண்டே வைக்கிறதும் எடுக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பெரிய ஒரு பாவ சூழ்நிலையாக இருக்கலாம், பாவ காரியத்தில் போன ஒரு தேவ பிள்ளையாளாக இருக்கலாம், தேவனிடத்தில் வந்தாலும் அந்த நினைவுகள் வந்தாலும், ஆனால் ஒன்று சில இயேசுவோட ரத்தம் மாத்திரம்தான் அந்த நினைவிலேருந்து கழுவ முடியும். ஆமே, இயேசுவோட ரத்தம் தான் அந்த காரியத்தில் சூழ்நிலை விடுதலையாக்க முடியும். இந்த மறைவிடம் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த மறைவிடத்தில் என்ன செய்கிறாங்க? மறைந்து கொள்கிறாங்க. ஏசப்பாட்ட ஒரு நாளும் மறைந்து கொள்ளக்கூடாது. மறைந்து கொள்ளுகிற வாழ்க்கை ஒரு நாளும் கூடாது. மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ நீங்களும் நானும் மலையில் இருக்கிற பட்டணங்களைப் போல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் உலகத்துக்கு வெளிச்சம், நான் மலையில் இருக்கிற பட்டணம், நான் மறைந்து போக மாட்டேன். எல்லாரும் கரங்களை ஏற்றி ஒரு நிமிஷம் கரங்களை ஏற்றி, நான் மலையில் இருக்கிற பட்டணம், நான் மறைந்து போக மாட்டேன். நான் மலையில் இருக்கிற பட்டணம், நான் மறைந்து போக மாட்டேன். சொல்லுங்க. நான் மலையில் இருக்கிற பட்டணம், மறைந்து போக மாட்டேன். நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இந்த மறைவிடத்தில் செய்தார். இன்றைக்கு சொல்லிட்டாங்க பிள்ளை, தாவீது மறைவிடத்தில் ஒரு காரியத்தை செய்தார். ஆனால் ஆண்டவர் ஒளிப்பிடத்தில் கொண்டு வந்தார். அப்போ மறைவிடத்தில் செய்யப்படுகிறது ஒளிப்பிடத்தில் வரும். அப்போ அதனால் நாங்கள் மறைவிடங்களை கர்த்தருக்கு மறைக்கவே முடியாது. சில வேளை நாங்கள் ஒருவருக்கொருவர் மறைக்கலாம், ஒருவருக்கொருவர் மறைந்து வாழலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை மறைவிடத்திலேருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நாங்கள் ஒத்துழைக்க வேணும். ஆண்டவரே, நான் வருகிறேன்ப்பா, நான் உம்மிடத்தில் வருகிறேன், நான் உம்மை ஏற்றுக்கொண்டு, தேவரீர் நீர் என் விளக்காக இருக்கிறேன், நீர் தானப்பா என் விளக்காக இருக்கிறேன். அந்த விளக்கை நான் ஏற்றின பிறகு நான் என்ன செய்கிறேன்? முதலாவது நான் பார்க்கிறேன், ஆண்டவரே ஐயா, என்னோட வாழ்க்கையில் பாத்திரம் சாப்பாட்டினால நான் என்ன செய்கிறேன்? அதை இழந்து போகிறேன். சாப்பாட்டினால நான் அதை பாத்திரத்தினால மூடி வைக்கிறேன். ரெண்டாவது கட்டிலின் கீழே வைக்கிறேன். மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம் மரக்காலால் மூடி வைக்கிறோம். நாலாவது மறைவிடத்தில் மூடி வைக்கிறோம். இந்த 4 காரியங்களும் மிக மிக முக்கியமான காரியம். நீங்கள் யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், அவன் மேலே அவனுக்கு எல்லாரும் களி கூர்ந்த விரும்பினார்கள். நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்க தேவன் தெரிந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? தேவனங்களை எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். இந்த 4 காரியத்துக்குள்ளே நாங்கள் கர்த்தரை வைத்து அடக்கி மூடக்கூடாது. இந்த காரியங்களை மூடினோமானால், ஏசு ஒரு இடத்துல ஒருவர் வீடு எடுக்கும்பொழுது சொன்னாராம், ஏசப்பா உமக்கு இந்த வீட்டில் ஒரு அறை உமக்குத்தான் அப்படி சொன்னாராம். அப்போ அந்த வீட்டில் அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு ரூம், அவருக்கு ஒரு ரூம். அப்போ ஒரு நாள் அவருடைய விசிட்டர்ஸ் வந்துட்டாங்களாம். விசிட்டர்ஸ் வர ஆண்டவர் சொன்னாராம், ஏசப்பா 3 ரூம், ஒரு ரூம் மகள் பிள்ளை 4 ரூம்னு வைங்களேன். ஏசப்பா நீங்கள் அந்த சலோனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு போங்க, இந்த ரூமை விட்டுட்டு இந்த ரூமுக்கு கெஸ்ட்டான ஆட்கள் வர போகிறாங்க. சரி. அப்போ அவர் என்ன செய்தாராம்? அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் போனாராம், அந்த ரூமில் போய் இருந்தாராம். சரி, அந்த ரூமில் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு ஃபேமிலி அவருக்கு வேண்டின ஃபேமிலி வந்துட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், ஏசப்பா எனக்கு முக்கியமாக வேண்டிய ஃபேமிலி வந்துட்டாங்க, இப்போ என்ன செய்கிறது ஏசப்பா, நீங்கள் கொஞ்சம் ஹோலுக்குள்ளே படுத்துடுங்க, நாங்கள் எல்லாரும் அதுக்குள்ளே இருக்கணும். சரி, ஹோலுக்குள்ளே இருந்தாராம். சரி, ஹோலுக்குள்ளே இருக்க இன்னொரு ஃபேமிலி கூட வந்துட்டாங்களாம். கூட வந்தோன்னா அப்போ ஹோல்லையும் பெட்டு செட்டி எல்லாம் போட்டு படுக்கணும்னு சொல்லிட்டு அசை நான் ஹோல் டோரில் இருங்க ஆண்டவரேண்டு. கடைசியாக என்ன செட்டார்? வெளியிலே போய் நில்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு. அப்போ ஆண்டவரை நாங்கள் அழைச்சா அவருக்கு பெஸ்ட்டான இடத்தை கொடுத்து பாருங்கள். கொடுக்குற பிள்ளைகள் நீங்கள் கொடுக்குற இல்லைன்னு சொல்லலை, இன்னும் பெஸ்ட்டான இடத்தை கொடுத்து பாருங்கள், மேன்மையான கதைகளை கர்த்தர் செய்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சாப்பாட்டு பிரியராக நாங்கள் இருக்கக்கூடாது. பெருந்திண்டிக்காரரையும் ஆண்டவர் போஜன பிரியரையும் கர்த்தர் அருவருக்கிறார், வெறுக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிற, கடைசி காலத்தில் பெருந்திண்டிக்காராக இருக்காதபடிக்கு இரவெல்லாம் விழித்து சொபிங்கன்னு சொல்லி லூக்கா 21, 23, 22, 21 பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சாப்பாடு அவசியம், சாப்பாட்டுக்கு முதலிடம்
அதிகமாய் கொடுக்கக்கூடாது. 2வது, தூக்கத்துக்கு அதிகமாய் முதலிடம் கொடுக்கக்கூடாது. 3வது, நாங்கள் பார்க்கிறோம் அளவுகோல் மரக்கால், அது உள்ளே வருவர்கள் வெளிச்சத்தை பார்க்கும்படியாய். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தடைகள் என்ன தடைகள்? கவலை, பாரங்கள், கஷ்டங்கள், தோல்விகள், ஜெயமில்லாத வாழ்க்கைகள், அந்த தன்மைகளை நாங்கள் காண்பித்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்காதபடிக்கு காரியங்கள் வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். 4வது பார்க்கிறோம் மறைவிடம். இந்த மறைவிடத்தில் நாங்கள் ஆண்டவரை வர வைத்து, ஆண்டவரே இந்த மறைவிடத்தை நீங்கள் சுத்தம் பண்ணி நீங்கள் வாங்கப்பா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே இந்த மறைவிடத்துக்குள்ளே நீங்கள் மட்டும்தான்ப்பா இருக்கணும், நான் இருக்கக்கூடாது, எனக்குள்ளே நீங்கள் வரணும், இந்த விளக்கை நான் ஏற்றினேன், இந்த விளக்கு எரிய வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்கிறீங்க, என்னோடய வாழ்க்கையில் ஏசப்பாட விளக்கு எரியணும். ஆமேன். தேவரீர் ஆட்டுக்குட்டியானவரை மட்டும் ஒரு கொஞ்சம் நேரம் பாடிட்டு நான் கொடுக்குறேன் பாஸ்கிட்ட. இந்த பாட்டு நீங்கள் உண்மையாகவே எனக்கு இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் விளக்குன்னு சொன்ன பொழுது அந்த ஆண்டு சொன்ன ஆட்டுக்குட்டியானவரே அதன் விளக்கு. இந்த வசனம் வர்றது எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் வெளிப்படுத்துறேன்னு தெரியும், ஆனால் எந்த புத்தகத்துலேன்னு தெரியல. ஆனால் காலையில் ஆண்டு விட்டு அதை கேட்டு இந்த பாட்டு வந்தோடனே இந்த பாட்டு நினைவு வந்துட்டு இந்த பாட்டை போட்டு நான் பாடிக்கொண்டே இருந்தேன். உண்மையை சொல்கிறேன், உங்களோட இந்த ப்ரெசன்ஸை நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க, தயவு செய்து எல்லாத்தையும் மறந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு கண்களை மூடி இந்த பாட்டை மட்டும் பாடுங்க. ஆட்டுக்குட்டியானவர் அதன் விளக்கு. இந்த விளக்கு உங்களுக்குள்ள எரிய வேணும், உங்களோட எரியுது இன்னும் எரிய வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே எழுந்திருப்போமா கொஞ்ச நேரம். ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய முகத்தின் மொழி, மகிமை, பிரகாசம் உங்கள் மேல் வர வேண்டும். எல்லா துக்கங்களும் சந்தோஷமா மாறும். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்த உள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்த உள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர். நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானாய். உண்மையா பாடுங்க, உண்மையா. கிருபையினால் இலவசமாய் நீதிமானாக்கினார். நீதிமானானே நீ, சிலுவை மரணத்தில் என் பாவம் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, அப்பா நீங்க விளக்காண்டவரே, பிள்ளைகளுக்கு விளக்காண்டவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க பலியானீரியப்பா. அப்பா உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்கப்பா, உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்கப்பா, ஆவி ஆத்துமா சரி தொடுங்கப்பா. எனக்காக